டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஜில்லாவில் மரிமோகன் லால் சார் வந்து பெரிய ஹீரோ. லால் சாரும் சோ ஹம்பிள். அவர் வந்து அவரோட லவ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஜில்லாவில் அறிமுகமாக இருப்போ அவர் என்னை பார்த்து சொல்றாரு, மாஸ்டர் நீங்கள் பெரிய ஃபைட் மாஸ்டர், கேரளாவில் எனக்கு ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன், அந்த சின்ன படத்தில் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். திடீர்னு அவர் எப்போவுமே டிசைன் நல்ல ஷர்ட்ஸ் போட்டு வருவார். இந்த மாதிரி ஒரு ஷர்ட்ஸ் போட்டு வந்தார். சார் சூப்பராக இருக்கு ஷர்ட்னு சொன்னேன். அடுத்த நிமிஷமே கையிலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துரு, இது உனக்காக நான் தச்சு கொண்டு வந்தேன்னு கொடுத்தாரு. உங்க ஜீன்ஸ் யாருது சார்? இல்லை சார், அது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடி தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். பாடி அண்ட் மைண்ட் இதை வந்து நம்ம மட்டும்தான் கேர் பண்ண முடியும். சோசியல் மீடியாங்கிறது நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கணும் ஒழிய நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம எப்போவுமே அப்படி தான் சொல்கிறது. ஸோ நான் சோசியல் மீடியாவை குறைன்னு சொல்ல வரல, அதை நீங்கள் எந்த லெவல் யூஸ் பண்ணுறீங்கிறது தான். ஸோ அடுத்தாப்புல ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணுறதா இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். Tell me, உங்க routine என்ன இருக்கு? ஏன்னா டிசிப்ளின் வந்து இந்த ஃபீல்ட்ல எஸ்பெஷலி as a stunt master, discipline, fitness and calm mind ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. Tell me about how do you balance this? இது வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணல நீங்க. இது வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் இல்ல சார், இது வந்து உங்க லைஃப் டைம் ரெசல்யூஷன் மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் சார். இது வந்து நாட் ஓன்லி சினிமா பீப்புள், நாட் ஓன்லி ஸ்டண்ட் பீப்புள் சார், எல்லாருக்குமே அந்த டிசிப்ளின் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் சொல்ற இடத்துலயும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா சார், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடி தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். பாடி அண்ட் மைண்ட் இதை வந்து நம்ம மட்டும்தான் கேர் பண்ண முடியும். இதை நம்மளுடைய அப்பா அம்மா வந்து பார்த்துக்க முடியுமோ ஒழிய அவங்க வந்து கேர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கேர் பண்ண முடியும், உள்ளே வந்து கேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க சொல்லிக் கொடுக்க கைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க வந்து உங்களை சொல்ல முடியும், கைட் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து க்யூர் பண்ண முடியுமாங்கிறது முடியாது. அதே மாதிரி நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் சரி, மகளோ மகனோ சரி, அவங்கெல்லாம் வந்துட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படி கேட்கும்போது சரிம்மா பார்த்துக்கோ, மாத்திரை எடுத்துக்கோன்னு சொல்ல முடியும் ஒழிய கேர் பண்ணுற பொறுப்பு ஃபுல்லாகவே உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பாடியையும் மைண்டையும் நீங்கள் கேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாமல் நீங்களும் நல்ல உயர்வான இடத்துக்கு போவீங்க. இதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறது. இப்போ நம்ம சீக்ரெட் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஆள் ஒரு 4:35 o'clockலாம் ரெகுலர். நிறைய பீப்புளுக்கு அது லேட் நைட் சார். நீங்கள் ஏர்லி மார்னிங் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஒர்க்ஸ் சார், ஒர்க்கை பொறுத்து இருக்குது சார். நிறைய பேருக்கு வந்து அந்த சமயங்கள் அமையாது. பட் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் சொல்கிறது என்னென்னா டைம் இல்லைன்னு சொல்கிறது. டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை ஷவர் பண்ணுறோம், 3 தடவை சாப்பிட்றோம், ஒரு 6 தடவை மொபைல் பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் டைம் இருக்கச்சில்ல உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிறது கண்டிப்பாக ஒரு 1 hour உங்களோட செல்ஃப் டைமாக வச்சுக்கோங்க. உங்களோட செல்ஃப் டைமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் டிசிப்ளின் ஆயிரும். அதே மாதிரி டைமை பஞ்சுவலாக கரெக்டாக கீப்பப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இது வந்து அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கூட. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக தெரியும், மற்றவங்களுடைய டைமை மதிக்கிறதா தெரியும். ஸோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா வாழ்க்கை வேற லெவல் ஒரு இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது என்னோட நான். இதுக்கு ஸ்டண்ட் தேவையில்லை, இதுக்கு வந்து சென்ஸ் தேவை இருக்கு. நீங்க அவ்வளோ சிம்பிளா சொல்லிருக்கீங்க சார். இல்லை சார், எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுமே கண்டிப்பாக உடற்பயிற்சி முக்கியம், மனப்பயிற்சி முக்கியம் சார். ஏன்னா உடம்பு மனசு தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். திரும்பவும் நான் அதை சொல்கிறேன், அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லா வெற்றிகளும் உங்களை வந்து சேரும். அதுக்கு காரணம் உங்களுடைய உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், உங்களுடைய மனசு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை சார். நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ் யார் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க பிஹைண்ட் த கேமரா. அவங்க நிறைய பீப்புள் சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் போடுவாங்க, போஸ்ட் போடுவாங்க, ஸ்டோரிஸ் அதெல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. வேர் இஸ் ஸ்டண்ட் சில்வா ஆன் சோஷியல் மீடியா? அவ்வளோ பிஸி இருக்கீங்க சார். சோஷியல் மீடியால கொஞ்சம் 2-3 ஸ்டண்ட் காமிச்சிடலாமே சார், வைரலா போவீங்க சார். அப்படி ஒன்றும் இல்லை சார், நம்ம ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை சார், ஸ்டூடியோ அது சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாருங்களேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொன்று வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதோ படிக்கலான்னு தோணும் எனக்கு. சம்டைம்ஸ் ஒரு புக்ஸ் ரீட் பண்ணலான்னு தோணும், இல்லை ஏதோ ஒன்று ஒர்க் மோடாக நம்ம யோசிக்கலான்னு தோணும். ஏன்னா நம்ம அது சோசியல் மீடியாங்கிறது நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கணும் ஒழிய நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம எப்போவுமே அப்படி தான் சொல்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் படிக்கிற குழந்தைகள்லேருந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக எல்லாருமே அந்த சோசியல் மீடியா மேலே மோகம் போயிடுச்சு. இந்த படிக்கிற ஒரு மோகங்கிறது இல்லாமல் ஆயிடுச்சு.
ஸோ நான் சோஷியல் மீடியாவை குறைன்னு சொல்ல வரல, அதை நீங்கள் எந்த லெவல் யூஸ் பண்ணுறீங்கிறதா. நான் அதுக்காக நான் அவாய்ட் பண்ணலை. நம்மளுக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பெருசாக இல்லை. ஏன்னா அதை விட இதை விட பெஸ்ட்டாக ஒன்று நம்ம பண்ணலாமோ அப்படின்னு தோணும் அந்த டைம். Let your work speak. கரெக்ட். அது உங்க work தான் வைரலா போகுது. 100% அந்த ஒர்க் தான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்கும் சார். கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்ட் ஆகிற விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் அது நம்மளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்புறேன் சார். Fantastic. நல்ல லைஃபான ஒரு மெசேஜ் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். Stunts வந்து is not only a part of Silvassa, but stories are also a part of Silvassa and shirts also part of Silvassa. இந்த ஷர்ட் பின்னாடியே ஒரு கதை இருக்கு சார். அந்த ஹேர் ஸ்டைல் பின்னாடி கூட ஒரு கதை இருக்கு சார். அந்த ஷர்ட்டோட கதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. லால் சார், நான் சொன்னல ஜில்லாவில் அறிமுகமாயிட்டு ஜில்லாவில் அறிமுகம். லால் சார் வந்து பெரிய ஹீரோ. லால் சாரும் ஸோ ஹம்பிள். அவர் வந்து அவரோட லவ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஜில்லாவில் அறிமுகமாக இருப்போ அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, மாஸ்டர் நீங்கள் பெரிய ஃபைட் மாஸ்டர், கேரளாவில் எனக்கு ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன், அந்த சின்ன படத்தில் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அது என்ன சார் நீங்கள் இருக்கிறப்ப அது எப்படி சார்? இல்லை அது ரொம்ப சின்ன படம் நீங்கள் பார்க்குறப்ப. அப்படித்தான் என்னை அழைச்சிட்டு போனார். ஸோ அவரோட லவ் என்றைக்குமே, அவர் கூட நான் ஒர்க் பண்ண லூசிஃபர், தொடரும், எம்புரான், இந்த மாதிரி நிறைய படங்கள் கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமாக அவர் கூட நான் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன். 10-15 வருஷமாக எல்லா படத்துலையும் அவரும் அவ்வளோ டெடிக்கேட்டட். திடீர்னு அவர் எப்போவுமே டிசைன் நல்ல ஷர்ட்ஸ் போட்டு வருவார். இந்த மாதிரி ஒரு ஷர்ட்ஸ் போட்டு வந்தார். சார் சூப்பராக இருக்குது ஷர்ட்டுன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷமே கையிலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துரு, இது உனக்காக நான் தைச்சி கொண்டு வந்தேன்னு கொடுத்தாரு. ஸோ அப்படி வந்தது தான் மோகன்லால் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் சார். ஆல்வேஸ் வி ஆல் லவ் யூ. சார் உங்க ஜீன்ஸ் யாருது சார்? இல்லை சார், அது அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் சார், உங்க ஹேர் ஸ்டைல் பத்தி பேசலன்னா வந்து இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சார். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் ஹேர் ஸ்டைல். அப்படி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார்? டுடே ஆல் கேர்ள் பண்ணோம், ஸ்ட்ரெயிட் பண்ணோம், கலர் பண்ணோம், எல்லாரும் பண்றாங்க. உங்களுக்கு இது நேச்சுரல் சார்? சார் இது அப்பா அம்மா கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சார். அப்பா அம்மா கொடுத்த சொத்து சார் அது. ஸோ அது அப்படியே இருக்குது சார். இருக்கிறதுனால அதை பற்றி வரி பண்ணுறதே கிடையாது. ஸோ கேஷுவல் அது. அண்ட் ஸ்டண்ட் சில்வா டுடே இதுக்கப்புறம் வந்து என்னது சார்? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கம்மிங் அப்? ஆக்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா? இஸ் த டைரக்டர் இன் த ஸ்டண்ட் மாஸ்டர் தேர் தட் நீங்க வந்து இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணிட்டேன். ஸோ அந்த படத்தில் வந்து பெரிய இமோஷனலான ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். சமுத்திரகனி, சாய் பல்லவியோட சிஸ்டர் வச்சு ஒரு பயங்கர இமோஷனலான படம். சித்திரை செவ்வானம் C5ல போய்கிட்டு இருக்குது அது. ஸோ அடுத்தாப்புல ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணுறதா இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். இப்போ நிறைய படங்கள், இப்போ ஹிந்தி ப்ராஜெக்ட் 2, இந்த பூத் பங்களா பெரியதர்ஷன் சாரோட ஹைவான், அப்புறம் மலையாளத்தில் ஒரு 4-5 ப்ராஜெக்ட், தெலுங்குல 2 ப்ராஜெக்ட்ஸ், இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது. நடிப்பும் நிறைய போய்கிட்டு இருக்குது. எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்கும். சார் நான் ஆசைப்படுறேன் நீங்க இப்படியே இதே லுக்ல அவ்வளோ ஃபிட், அவ்வளோ ஜாலியா அண்ட் இவ்வளோ வருஷத்துல வந்து ஒரு விஷயம் அமங்ஸ்ட் மெனி அதர் திங்ஸ் தட் இஸ் நாட் சேஞ்ச் சார், உங்க பேஷன், உங்க லவ் ஃபார் சினிமா வந்து அது மாறவே இல்லை சார். இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுனே இருக்கு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க வந்து SS மியூசிக் வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க, உங்க ஸ்டோரிஸ் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்காக மிக மிக நன்றி. தேங்க்யூ so much for being a part of Thalapathy Vijay, the real GOAT. Thank you sir. Thank you very much. Thank you for the big opportunity. Thank you sir. நன்றி. நான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.